தென்னானுடைய சிவனை போற்றி, தென்னானுடைய சிவனை போற்றி, எல்லா நாட்டுக்கும் இறைவா போற்றி. இன்பமே சூழ்க, எல்லோரும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வத்தோடும் வாழ்க. ஓம் நம சிவா, ஓம் சக்தி, ஹரஹர மகாதேவா, சிவ சிவ சம்போ மகாதேவா, ஓம் சாமியே சரணமையப்பா. ஓம் முருகப்பெருமானே போற்றி. ஓம் அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. அன்பானவர்களே, அன்புள்ளம் கொண்டவர்களே, சிவபெருமானால் பூலோகத்தில் படைக்கப்பட்ட மனிதர்களே, சிவபெருமானால் பூலோகத்தில் படைக்கப்பட்ட மனிதர்களே, மானிட பிறப்புகளே, மனிதநேயத்தை வளர்த்துக் கொள்ளணும் என்றதற்காக இன்றைய நாள் இந்த அடியே ஐயப்பனுடைய அருள் கலாச்சாரத்தின்படி இந்த ஊர்காவற்றில் உள்ள பருத்தி அடைப்புல ஒரு ஐயப்பனை வச்சு இங்க அடியார்கள் மாலை அணிந்திருக்கிறார்கள் என்று ஒரு என்ன ஒரு அடியாருடைய தகவல்படி இன்றைய நாள் இங்க வந்திருக்கிறார். நீங்கள் அனைவரும் இந்த மாலை அணிந்த அனைத்து குடும்பங்களும் 21 பரம்பரை ஆண் வழியில் நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வத்தோடு அன்பு அறிவும் ஞானம் கூட்டு குடும்பத்தோடு வாழவும் உண்டு. இன்றைய நாள் உங்கள் எல்லோருக்காகவும் கணங்களுக்கு அதிபதியான கணபதி, கணம் என்றாலே 4 லோகம், கணங்களுக்கு அதிபதியான கணபதி உபதேசம் பண்ண வேத வியாசர் எழுதின தமிழ் மந்திரம். கணம் என்றாலே 4 லோகம், கணங்களுக்கு அதிபதியான கணபதி உபதேசம் பண்ண வேத வியாசர் எழுதின தமிழ் மந்திரம். முதல் மந்திரம் சைவமும் தமிழும் மேலோங்கோன்றதுக்காக இன்றைய நாள் இந்த ஐயப்பனை தரிசித்து மாலை அணிந்து, மாலை என்றாலே அந்த சந்தன மாலை உருத்ராட்ச மாலை என்றால், உருத்ராட்சா என்றால் சிவனுக்கு ஒரு உகந்தது, சந்தன மாலை கிருஷ்ணனுக்கு உகந்தது. அந்த கிருஷ்ணனுக்கு உகந்த அந்த சந்தன மாலை அணிகிறோம் என்றால் சக்தியும் சிவனும் சேர்ந்து ஹரிஹர சுதன் கலியுக வரதனை உருவாக்கணும். அந்த கலியுக வரதனைத்தான் இந்த மலையேறி பார்க்க போறோம்டா. இந்த கலியுகத்துல அவற்றை விரதத்தை கடைப்பிடிக்கிறவங்க எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க, புனிதமா கடைப்பிடிக்கும். இன்றைய நாள் இந்த அடியே இதே ஐயப்பன் விரதத்தை 21 வருஷம் மாலை அணிஞ்சு 19 தடவை மலையேறின முருக பக்தன் சிவனடியார். தவத்திரு நாவண்ணா கானா சீனா கணபதி கதிரவேல் சைவ சமய சிவனடியார் திருநீட்டி சித்தர் ஐயப்பன் குருசாமி. நான் பெரிய ஆளில், எனக்கு பெரியவர் ஐயப்பன் தான். யார் யார் மாலை அணிகிறார்களோ அவளா வெறும் அவைய ஐயப்பன தொண்டர்கள், சமூக பணி செய்கிறார்கள். அதனால நானும் ஐயப்பனுக்கு பணி செய்கிற ஒரு அடியே. இந்த நாட்டில் நடந்த அசாதார சூழ்நிலையா இயற்கை அனாத்தத்தால், செயற்கை அனாத்தங்களிலிருந்து எத்தனையோ மக்கள் தப்பி இன்று அந்த செயற்கை அழிவால எங்களுடைய நாட்டில் இலங்கையில உள்ள அனைவரும் இன்னைக்கு ஆத்மாவும் பிரமாத்மா சேர்ந்து பூலோகத்துல உயிரோட வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர்களுடைய வாழ்க்கையும் அவர்களுடைய எண்ணங்களும் நீங்கள் மாலை அணிந்து சரண ஓஷங்கள் பஜனைகள் இந்த கூட்டு பிரார்த்தனைகள் செய்யும் போது அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடையவும், உங்களுடைய தாய் தகப்பன் 7 தலைமுறைக்குள்ள தாய் தகப்பன் சொந்த பந்தங்கள் எல்லாம் அவையோட